வெல்கம் டு மேக்ஸ் உலகம். born to solve to win. இந்த வீடியோல உங்களுக்கு 4 சீக்ரெட் சொல்லி தர போறேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க. இந்த 4 சீக்ரெட்ஸையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க தான் மேக்ஸ்ல கிங். ரூல் 1, ஆடிங் சேம் சைன்ஸ். ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸையோ இல்லைன்னா ரெண்டு நெகட்டிவ் இன்டீஜர்ஸையோ எப்படி ஆட் பண்றதுன்றத ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனிமீஸ் கான்செப்ட வச்சு சிம்பிளா பார்க்கலாம். இந்த படத்துல கிரீன் டிஷர்ட் போட்டிருக்க எல்லாரும் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், அவங்கள உங்களோட ஃப்ரெண்ட்ஸா நினைச்சுக்கிறங்க. அதே மாதிரி ரெட் டிஷர்ட் போட்டிருக்க எல்லாரும் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ், அவங்கள உங்களோட எனிமீஸா நினைச்சுக்கிறங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள இப்ப சால்வ் பண்ணலாம். +1ஐயும் +2வையும் ஆட் பண்ணும். அதாவது உங்க கூட ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, இப்ப அவங்களோட புதுசா 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தா டோட்டலா இப்ப உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? 3 ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், -2வையும் -3யையும் ஆட் பண்ணும். உங்களுக்கு ஆல்ரெடி 2 எனிமீஸ் இருக்காங்க, அவங்க கூட புதுசா 3 எனிமீஸ் சேர்றாங்க. டோட்டலா இப்ப உங்களுக்கு எத்தனை எனிமீஸ்? 5 எனிமீஸ். இந்த 2 எக்ஸாம்பிள்ஸையும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்டிஜர்ஸோட ஃபர்ஸ்ட் ரூல் உங்களுக்கு புரியும். அதாவது 2 நம்பர்ஸோட சைன் சேமா இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர்ல கொஸ்டின்ல என்ன சைன் இருந்துச்சோ அதே சைனை போடணும். ரூல் 2, ஆடிங் டிஃபரண்ட் சைன்ஸ். அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரையும் ஒரு நெகட்டிவ் இன்டீஜரையும் எப்படி ஆட் பண்ணுன்றத 2 எக்ஸாம்பிள் மூலமா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், +3யையும் -2வையும் ஆட் பண்ணும். அதாவது உங்க கூட 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இப்ப அந்த கேங்ல 2 எனிமீஸ் சேர்றாங்க. இப்ப இந்த 2 கேங்கும் மிங்கிள் ஆகிருக்கிறனால 2 பேருக்கும் சண்டை வந்துருது. சண்டை வந்ததுனால இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இந்த 2 எனிமீஸும் கேன்சல் ஆயிடுறாங்க. ரிமைனிங் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. அதனாலதான் +3யையும் -2வையும் ஆட் பண்ணா +1 நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், +2வையும் -4ஐயும் ஆட் பண்ணும். இங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நெக்ஸ்ட் இந்த கேங்ல 4 எனிமீஸ் சேர்றாங்க. இவங்க 2 பேருக்கும் சண்டை வந்து இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இந்த 2 எனிமீஸும் கேன்சல் ஆயிடுறாங்க. ரிமைனிங் எத்தனை பேர் இருக்காங்க? 2 எனிமீஸ் இருக்காங்க. அதனாலதான் +2வையும் -4ஐயும் ஆட் பண்ணா -2ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. இந்த 2 எக்ஸாம்பிள்ல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது? 2 நம்பர்ஸோட சைன்ஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பர்ஸையும் சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சைனை ஆன்சர்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல 3யையும் 2வையும் கம்பேர் பண்ணா 3 தான் பெரிய நம்பர், அதோட சைன் பிளஸ், அதனாலதான் ஆன்சர்ல +1 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல 2வையும் 4ஐயும் கம்பேர் பண்ணா 4 தான் பெரிய நம்பர், அதோட சைன் மைனஸ், அதனாலதான் ஆன்சர்ல -2ன்னு போட்டிருக்கோம். இப்ப பார்த்தா இந்த 2 ரூல்ஸையும் சிம்பிளா சொல்லணும்னா 2 நம்பர்ஸோட சைன் சேமா இருந்துச்சுன்னா அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி கொஸ்டின்ல என்ன சைன் இருக்கோ அதே சைனை போடணும். சப்போஸ் 2 இன்டீஜர்ஸோட சைன்ஸ் டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா 2 இன்டீஜர்ஸையும் சப்ராக்ட் பண்ணி ஆன்சர்ல கொஸ்டின்ல கொடுத்திருக்க நம்பர்ஸ்ல எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த நம்பரோட சைனை போடணும். சப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ், இத ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். 6 - 8. இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கீப் த ஃபர்ஸ்ட் நம்பர் as it is. இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் நம்பர் எது? 6, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஸ்டெப் 2, சேஞ்ச் த சப்ராக்ஷன் சைன் டு அடிஷன் சைன். நெக்ஸ்ட் மைனஸ் சைன் இருக்குல்ல, அதை பிளஸ்னு மாத்திக்கணும். தேர்ட் ஸ்டெப், சேஞ்ச் சைன் ஆஃப் த செகண்ட் நம்பர். அதாவது செகண்ட் நம்பர்ல பிளஸ்ன்னு இருந்தா மைனஸ்னு மாத்தணும், மைனஸ்னு இருந்தா பிளஸ்னு மாத்தணும். இங்க கொடுத்திருக்க செகண்ட் நம்பர்ல சைன் எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை இப்ப சேஞ்ச் பண்ணா -8 ஆகும். ஃபோர்த் ஸ்டெப், ஃபாலோ த ரூல் ஆஃப் அடிஷன். நம்ம ஆல்ரெடி அடிஷனுக்கு என்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோமோ அதே ரூலை தான் ஃபாலோ பண்ணோம். அதாவது இங்க கொடுத்திருக்க 2 நம்பரும் டிஃபரண்ட் சைனா இருக்கு, அப்ப செகண்ட் ரூலை ஃபாலோ பண்ணும். சப்ராக்ட் த நம்பர்ஸ் அண்ட் கீப் த சைன் ஆஃப் த பிக்கர் நம்பர். 2 நம்பரையும் சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். இந்த 2 நம்பர்ல பெரிய நம்பர் எது? 8, அதோட சைனை போட்டுக்கணும், -2. ஸோ 6 - 8 is equal to -2. நெக்ஸ்ட் ரூல் 3, மல்டிப்ளையிங் சேம் சைன்ஸ்.
அதாவது ரெண்டு இன்டீஜர்ஸோட சைன் சேமா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி பாசிட்டிவ் சைன் போடணும். இந்த ரூலை நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கும் ஃப்ரெண்டு தானே, அதனாலதான் பிளஸையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர்ல பிளஸ் போடணும். நெக்ஸ்ட், உங்க எனிமியோட எனிமி உங்களுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டு. அதனாலதான் ஒரு நெகட்டிவ் இன்டீஜரையும் இன்னொரு நெகட்டிவ் இன்டீஜரையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர்ல பிளஸ் போடணும். ரூல் 4, மல்டிப்ளையிங் டிஃபரண்ட் சைன்ஸ். அதாவது ரெண்டு இன்டீஜர்ஸோட சைன்ஸ் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் சைன் போடணும். இந்த ரூலை நம்ம ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் மாதிரி பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்டோட எனிமி உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கும் எனிமி தானே, அதனாலதான் ஒரு பிளஸ் இன்டீஜரையும் ஒரு மைனஸ் இன்டீஜரையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர்ல மைனஸ் போடுறோம். நெக்ஸ்ட், உங்க எனிமியோட ஃப்ரெண்டு உங்களுக்கு எனிமி தானே, அதனாலதான் ஒரு நெகட்டிவ் இன்டீஜரையும் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜரையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர்ல மைனஸ் போடுறோம். இந்த கான்செப்ட சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு இன்டீஜர்ஸோட சைன் சேமா இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணி பாசிட்டிவ் சைனை போடணும். அதே ரெண்டு இன்டீஜர்ஸோட சைன்ஸ் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணி நெகட்டிவ் சைன் போடணும். ரெண்டு நம்பர்ஸை டிவைட் பண்ணாலும் இதே ரூலை தான் ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோல பார்த்த எல்லா கான்செப்டையும் ஒரே இமேஜ்ல கொடுத்துருக்கேன். இந்த இமேஜை மேக்ஸ் உலகம் வாட்ஸ்அப் சேனல்ல கொடுக்குறேன். அங்கே போயிட்டு இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. மேத்ஸ் உலகம் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். முக்கிய வினாக்கள், இலவச மாதிரி தேர்வு மற்றும் தேர்வு குறிப்புகளை பெறலாம். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இந்த டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முயற்சி செய்த யாருமே தோத்து போனதா சரித்திரமே இல்லை. வெற்றி பயணம் தொடரும். இணைந்திருங்கள். நான் உங்கள் பிரபா.